நேம் மகேஸ்வரி. நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து இங்கே ஜூட் பேக் கற்றுக்கிறதுக்காக ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் உள்ள பீப்புள்ஸ் பேக் ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கேன். நான் வந்து இந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் செய்யணுங்கிறது ரொம்ப என்னோடய பெரிய ஆசை, இன்ட்ரெஸ்டடோடு நான் வந்திருக்கேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு கடை வச்சுருக்கோம். அங்கே இருந்துட்டு நாங்கள் கடையை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஜூட் பேக் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். நானும் ஆல்ரெடி ஆர்கானிக் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த ஜூட் பேக்கும் ஆர்கானிக் அப்படிங்கிறனால கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணலான்னு ஐடியா. ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுத்தாங்க, சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் மட்டும்தான் ஆக முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நுணுக்கமான விஷயம் கூட சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு நம்ம ஃபீஸ் காட்டுறோம், கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வாங்க. யாருனாலும் உங்களுக்கு கற்றுக்கணும், ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த பீப்புள்ஸ் பேக் ஜூட் பேக் சென்டருக்கு வாங்க. கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ இதெல்லாமே நான் செஞ்ச பேக்கு. இப்போ ஒரு 3 டேஸில் இதெல்லாமே பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டர் பாட்டிலில் வச்சுக்கிறதுக்காக செஞ்ச பேக்கு. இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட் கிளச் அந்த பேக், இது பர்ஸு. இது லஞ்ச் பேக்கு, இல்லை ஃபைல்ஸு இல்லை புக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம், அதுக்காக செஞ்ச இந்த பேக்கு. இது ஹேண்ட் பேக்கு. இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது, ஆனால் நிறைய ஜிப் இருக்குது, நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ நுணுக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் குட்டி குட்டி ஜிப்பெல்லாம் உள்ளே எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பாக்கெட்டு பார்க்குற இடம்லாம் பாக்கெட்டு, ஜிப்பு. ஸோ பெரிய கம்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபைல் ஹோல்டர். இது பாருங்கள், சூப்பராக நீட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பாருங்கள், ஜிப்பெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பராக நீட்டாக இருக்குது, ஒவ்வொன்றுமே நல்லா இருக்குது. அப்புறம் இது குட்டி பேக்கு, அதை இவங்க சொல்லியே கொடுக்காம நானாக அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு செஞ்சது. அப்புறம் இது வந்து பென்சில் பவுச்சு. அப்புறம் இதுவும் ஒரு டிசைனான ஒரு பேக்கு, ஹேண்ட் பேக் மாதிரி தான். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சுன்னா அப்படியே வைக்கலாம் டேரெக்டாக, அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேக்கு. அப்புறம் இது ஒரு பேக்கு. இது எல்லாமே இந்த ஒரு 3 டேஸில் செஞ்சுருக்கோம். சரி, ஓகே, எல்லோரும் வாங்க, இங்கே வந்து கற்றுக்குங்க. சரியா? என்னோடய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு ட்ரைனிங் சென்டர் அப்படின்னா இதுதான் ஜூட் பேக்கான ட்ரைனிங் சென்டராக இருக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் ரிவ்யூக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி.